ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸோட அடுத்த ஸ்டிச் வந்து பேட்டர்ன் ஸ்டிச். ஓகேவா? நம்ம சிலபஸோட நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து பேட்டர்ன் ஸ்டிச். அதுக்கு இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்ல வந்து டிரா பண்ணிக்கோங்க பெருசா பேட்டர்ன் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அவுட்லைன் டிரா பண்ணிக்கணும். அவுட்லைன் வரைஞ்சிட்டு செயின் ஸ்டிச் இருக்குல்ல, செயின் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணணும். பார்டர்ல எப்பயுமே செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்தாச்சு. இப்ப இந்த உள்ள போர்ஷனை இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஹரிசான்டலா இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க, பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்ப இந்த ஸ்டிச் எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு செயின், மேல ஒரு லாங் செயின் போட்டு மறுபடியும் கீழே பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்திருப்போம்ல, கொஞ்சம் அதே ரிலேட்டடா அந்த மாதிரிதான் வரும். ஒரு செயின் வந்து அந்த கேப்புக்காக வந்து நம்ம எப்பயும் விடுவோம்ல பட்டன் ஹோல்ல, இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி போட்டு இப்படி வரும் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே. இதுல பாதி, இந்த செயின்ல பாதி இருக்கும். அப்புறம் இதுல இப்படி இந்த மாதிரி வரும், பாதி பாதியா வரும். இந்த இதுல ஆஃப் ஆஃபா இந்த செயினுக்கு நடுவுல, இந்த செயினுக்கு நடுவுல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த செக்குடு பேட்டர்ன்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க இருந்து ஒரு செயின், இந்த கேப்புக்கு பட்டன் ஹோல்ல நம்ம இந்த கேப்புக்காக ஒரு செயின் போடும்ல, அதுக்காண்டி இந்த கேப்புக்காக ஒரு செயின் போட்டு இந்த எட்ஜில் வந்து ஒரு லாங் செயின். நம்ம அதை அப்படியே கீழே பட்டன் ஹோல்ல நம்ம இழுப்போம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துருக்கோம்ல பட்டன் ஹோல், அதுல அந்த மாதிரி கீழே டிராக் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் அந்த கேப்புக்காக ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் மேல குத்தி மறுபடியும் மேல குத்தி அதை அப்படியே டிராக் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க கேப்புக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இங்க எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எண்டு நாட் போட்டு ஒவ்வொரு லைன் முடியறப்ப எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்ப செகண்ட் லைன், இப்ப ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சாச்சு. இப்ப செகண்ட் லைன் பாருங்க, இங்க இருந்து எடுக்கணும். எடுத்துட்டு இங்க ஒரு செயின் கேப்புக்காக. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயின்ல இந்த போர்ஷன்ல குத்தணும். அதாவது இங்க நமக்கு நேரா குத்தக்கூடாது. நான் ஷோ பண்ணிருக்க மாதிரி இந்த செயினுக்கு கேப்ல இங்க குத்திட்டு இந்த லைன் நேரா குத்தக்கூடாது. இந்த லைனுக்கு முன்னாடி, இந்த லைனுக்கு பின்னாடி, அந்த மாதிரி தான் வந்து பஞ்ச் பண்ணணும். ஸோ அங்க இந்த செயினுக்கு மேல, இந்த செயினுக்கு மேல அது மாதிரி இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு நான் கீழே குத்தல, லைனுக்கு மேல. உங்களுக்கு தெரியுதா? இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன், இந்த செயின் இருக்கு, அந்த செயினுக்கு மேல, கீழே குத்தல, இந்த செயினுக்கு மேல பஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதை அப்படியே டிராக் பண்ணி கீழே ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து இந்த செயினோட மிடில் போர்ஷன் எது? இதுதான். இந்த செயினோட, இந்த குட்டி செயின் இருக்குல்ல, இந்த செயினோட மிடில் போர்ஷன் வந்து இதுதான். ஸோ அங்க வந்து பஞ்ச் பண்ணணும். அங்க ஒரு பஞ்ச் பண்ணிட்டு மேல, அந்த செயினுக்கு மேல, இந்த செயின் கீழே குத்தல, இந்த செயினுக்கு மேல லாங் ஸ்டிச் போட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து அந்த செயின் கேப்புக்காக விட்டு இந்த செயினுக்கு நடுவுல நேரா, அதுக்கப்புறம் அதுக்கு மேல. ஓகேவா? அப்புறம் இங்க ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்றப்ப எண்டு நாட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லைன் டிரா பண்றப்ப கொஞ்சம் ஈவனா, நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசுமா இருக்குன்னு நீங்க போறப்ப நீட்டா திலகம் ஷேப் டிரா பண்ணி ஈவனா போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். ஓகேவா? ஸோ இங்க இதே மாதிரி ஒரு குட்டி, இந்த கார்னர்ல இருந்து ஒரு குட்டி செயின், ஏன்னா இந்த செயினோட பாதி எட்ஜ் வந்து இங்கதானே இருக்கு. ஸோ இந்த எட்ஜுக்கு நேரா இந்த பாதி சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த சென்டர் போர்ஷன்ல ஒரு செயின் போட்டு
மறுபடியும் அந்த செயினுக்கு மேல ஒரு லாங் ஸ்டிச், அதை அப்படியே டிராக் பண்ணி கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இங்க ஒரு செயின், இங்க ஒரு லாங் செயின், குட்டி லாக் ஸ்டிச், இங்க ஒரு செயின், கேப்புக்காக ஒரு செயின் போடணும். இந்த செயினோட நேரா, இந்த செயினுக்கு நேரா, அதாவது இந்த லைனுக்கு நேரா குத்தக்கூடாது, இந்த கேப்ல இருக்குல்ல, இந்த கேப்ல உள்ள சென்டர் போர்ஷன், அது மாதிரி இந்த செயினுக்கு மேல, கீழே குத்தக்கூடாது, மேல, அதை அப்படியே டிராக் பண்ணி கீழே ஒரு லாக் ஸ்டிச், கீழே கொண்டு வந்துட்டு தான் லாக் ஸ்டிச் போடணும், மேல போடக்கூடாது. ஏன்னா பட்டன் ஹோல் டைப் பண்ணல நம்ம என்ன பண்ணுவோம், பட்டன் ஹோல்னால கீழே டிராக் பண்ணி கொண்டு வந்துடுறோம். பிளாட் லோடிங்ல மட்டும்தான் மேலையும் கீழையும் வந்து லாக் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இங்க ஒரு செயின் போட்டு கவர் பண்ணிக்கணும், நாட் போட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மறுபடியும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த செயினோட மிடில் போர்ஷன் எதுன்னு பார்த்துட்டு அங்க குத்தி கீழே டிராக் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் ஒரு செயின் கேப்புக்காக மறுபடியும் அந்த செயினோட மேல குத்தி கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் வந்து பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து போய் பார்த்துட்டு அட்டன் பண்ணிட்டு இங்க வாங்க. திடீர்னு இதை பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்னா என்னன்னு தெரியாது, ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை ஆல்ரெடி ஒரு ரீகால் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் ஸ்டிச். இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், செக்கடா. இல்ல இன்னொரு லைன் நீங்க போட்டு ஃபில் பண்றதுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேப் தெரியுதுல, ஸோ அதுக்காக நம்ம அதை போட்டு கவர் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸோ இங்க ஒரு செயின் ஸ்டிச் ஃபுல்லா வர மாதிரி, இங்க லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க ஒரு செயின், அதுல இருந்து கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் ஒரு செயின், இங்க கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பேட்டர்ன் ஸ்டிச் வந்து இருக்கும். நான் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கிளோ ட்ரையாங்கிளோ ஷேப் டிராப் பண்ணிட்டு அதுல வந்து இந்த மாதிரி லைன் ஸ்பிளிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.